ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வர நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நடந்திருக்கிற சுக்கிரனுடைய பயிற்சி, அதாவது நம்ம கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு தன்னோட உச்ச வீடான மீன ராசிக்கு சுக்கிர பகவான் வந்திருக்கார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மே 31ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலை தொடர்றதா இருக்குது. இந்த சுக்கிரனுடைய நிலை வந்து ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முக்கியமானது. ஏன்னா சுகபோகங்களையும் வாழ்வியலுக்கு ஆன அனைத்து வசதி வாய்ப்புகளையும் இன்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தான். அதே நிலையில் வந்து தன்னோட பகையாளர்களுக்கு பகை ராசிக்காரர்களுக்கு இவரை போல் வந்து ஒரு கடுமையான ஒரு துன்பங்களை கொடுக்கக்கூடியவரை நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரியான மிக முக்கியமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரனோட நிலை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்ற பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்த காலத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுக்கிர பயிற்சி பலன் பார்க்க போகிறோம். அதாவது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 28ஆம் தேதியிலேருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில் தன்னோட உச்ச பலம் பெறக்கூடிய சுக்கிரன் உச்ச பலம் பெறக்கூடிய வீட்டில் இருந்து நகர்வுகளை செய்ய போகிறாரு. இவர் என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்து வந்துட்டுருக்காருன்னு பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் வந்து அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து சுக்கிரனோட பயிற்சி காலம் சுக்கிரனுடைய நகர்வுகள் மட்டும் வச்சு பலன் சொல்லாமல் சனியோட நிலை, ராகுவோட நிலை, குருவுடைய நிலை இதெல்லாத்தையும் கணக்கிட்டு, ஏன்னா பெரிய ஒரு ராசியில் அதிக காலங்கள் எடுக்கக்கூடிய கிரகங்களாக இவங்க இருக்கிறதுனால இந்த பலன்களையும் நம்ம வந்து சேர்த்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்த்து வந்துட்டுருக்கோம், ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த காணொலி மூலிமா வந்து நம்ம வந்து கும்பராசிக்காரர்களுக்கான இந்த சுக்கிர பயிற்சி பலன் மட்டும் இல்லாமல் ஏனைய மற்ற கிரகங்களோட நிலையிலையும் வச்சு என்ன மாதிரியான பலன்கள் இந்த ஆண்டு முழுவதும் கிடைக்க போது, அடுத்தடுத்து எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நிச்சயமாக காணொலியை தொடர்ந்து பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். அதாவது கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பூர்ணமான ஒரு நபர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக சிறப்பாக செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அறத்தோடு வாழணும்னு நினைப்பாங்க. அறம் மீறிய செயல்கள் எதையும் ஈடுபடாமல், யாரையும் கஷ்டப்படுத்தாமல், எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சு நாமளும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படக்கூடிய ராசிக்காரர்களாக யார் இருப்பாங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் இருப்பாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசி அதிபதியோட தன்மைகள். அது ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். சனி பகவான் தான் நீதிமான். ஒரு நீதி பரிபாலனத்தை சரியான முறையில் கொடுக்கக்கூடியவங்கள யார் இருக்காங்க அப்படின்னா வந்து சனி பகவான் தான் இருந்துகிட்ருக்காரு. ஸோ அந்த சனி பகவானோட ஆதிபத்தியத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பணிவும் பண்பும் அன்பும் நிறைஞ்சிருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருந்தால் நாம் நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டோட வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. முன்னாடி சொன்ன அறம் தவறாத வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாகவும் இந்த கும்பராசிக்காரர்கள் வந்துட்டு இருக்காங்க. காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துக்குரிய வீடாகவும் இந்த கும்பராசி வந்துட்டு இருக்கு. 11ஆம் இடம் அப்படின்றது வந்து லாபஸ்தானம். ஸோ காலபுருஷனுக்கே லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்குரிய ஸ்தானம்னா இது வந்து நம்ம கும்பராசி தான். இப்படிப்பட்ட சிறப்புகள் பெற்ற இந்த கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு வந்து சுக்கிரன் நிலை மட்டும் இல்லாமல் சனி, ராகு, குரு மற்ற ஏனைய கிரகங்கள் என்ன பலன் தரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கும்பராசிக்காரர்களுக்கு சனி இப்போ எங்கே இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராசியிலே இருந்திருக்காரு. ஜென்ம சனி இருந்துகிட்ருக்காரு. ஜென்ம சனின்னு மித்தராசிக்காரர்கள் பயப்படுறதுல வாஸ்தவம் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ராசி அதிபதியை பார்த்து நீங்களே பயப்படுறது, கண்ணாடியை பார்த்து உங்களை பார்த்து நீங்களே பயப்படுற மாதிரி தான். ஸோ அதனால் இந்த ஜென்ம சனியோ 7.5 சனியோ நீங்கள் கவலையே படாதீங்க. சனி பகவான் உங்களுக்கு தொல்லை செய்ய மாட்டார். அதாவது யார் ஒருத்தரும் தனக்குத்தானே வந்து கெடுதல் செஞ்சுக்க மாட்டாங்கன்ற மாதிரி சனி பகவான் தன்னோட சொந்த வீடான கும்பராசிக்கு தொந்தரவு செய்ய மாட்டார். ஏன்னா எப்பயுமே நீதியின் பால் நேர்மையின் பால் செயல்படணும்னு நிற்கக்கூடிய நடுநிலையாக செயல்படக்கூடிய தன்மையில் கொண்ட உங்களுக்கு எப்பயுமே சனியோட அனுகிரகங்கள்லாம் அனுகூலம் கிடைக்குமே தவிர்த்து அனாவசியமான பிரச்சனைகள் வராது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு சனி ராசியிலேருந்து இயங்கிக்கிட்டு இருக்காரு. மார்ச் 29 திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறாரு. வாக்கியப்படி ஒரு ஆண்டுக்கு அங்கே தான் தொடர போகிறாரு. இது போக ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு பயிற்சி ஆகிட்டு உங்களோட 2ஆம் வீடான மீன ராசியிலேருந்து ராசிக்கு வரப்போகிறாரு. சனி ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்காரு, ராசி அதிபதியான சனி இருந்துகிட்டு இருக்காரு. கூடுதலாக ராகு வந்து சேரப்போகுது. ஸோ இந்த நிலை வந்து ஏப்ரல் 26ஆம் தேதி வந்து ராகு வந்து நினைவு பெறப்போகுது. இப்போ ராகு வந்துச்சு, சனி தான் சரி நல்ல ராசி அதிபதி நல்லது செய்யுன்னு சொல்கிறீங்க. இப்போ ராகு வந்து அசுப கிரகமாச்சு, அது கெடுதலை செய்யுமா? சனியோட சேர்ற ராசி அதிபதியான சனியோட சேர்ற கெடுதல் செய்யுமானா கண்டிப்பாக அப்போயும் செய்யாது. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியை போல் வேலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான் ராகு. செவ்வாயை போல கேது, சனியை போல ராகு அப்படின்றது ஜோதிட மொழி. ஸோ அந்த வகையில் வந்து சனியை போலவே வேலை செய்யக்கூடிய சனியோட தன் பண்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகமாக யார் இருக்கான்னா ராகு இருந்துருக்காரு. அந்த ராகு வந்து ராசிக்கு வர்றது ஒன்றும் தொந்தரவு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நல்ல பலன்களை கொடுக்க தான் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இப்போ நிலவரப்படி வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசியில் இருந்துகிட்ருக்காரு. மீன ராசி சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ராசி. இங்கே கும்ப ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கும் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கும் வண்டி வாகன யோகங்கள், தாயார், வீடு, மனை இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் உங்களோட பாக்கிய ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் தான் சுக்கிரன்.
இப்படிப்பட்ட யோக நிலைகளை கொண்ட சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெறுறது வந்து ஒரு சிறப்பான யோக பலன் அப்படின்றதை நம்ம வந்து சொல்ல முடியும். 2ஆம் இடத்துல யோக தனஸ்தானத்தை வந்து உச்சம் அடைகிறார் அப்படின்னா வந்து என்ன மாதிரியான யோகங்களை கொடுப்பார் அப்படின்னா, பொருளாதார முன்னேற்றம், குடும்ப ஒற்றுமை, உங்கள் வாக்கு பலிதம், உங்கள் வார்த்தைகளில் வந்து சொன்னது சொன்னபடி நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய தன்மைகளை கொடுத்துரும். பொன்பொருள் சேர்க்கையை கொடுக்கும். உங்கள் குழந்தைகளுக்காக குழந்தை இன்மை பிரச்சனைகளாக இருந்தவங்களுக்கு நல்ல புத்திர பாகியங்கள் உண்டாகிறதுக்கான காலம். திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் முயற்சிகள் தடைபட்டிருந்த முயற்சிகள் வந்து சிறப்பாக நடந்து இது நல்ல ஒரு மன வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கான ஒரு அற்புதமான காலமாகவும் இந்த சுக்கிரனுடைய நிலை இருந்துகிட்ருக்கு. அதுபோக வண்டி வாகனங்கள் புதுப்பிக்கிறது, புது வாகனங்கள் வாங்குறது, ட்ராவல் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரியான டூரிசம் இந்த மாதிரி துறைகளில் ஈடுபடுறதுக்காக அதுக்காக வாகனங்கள் வாங்கக்கூடியது, சொந்த உபயோகத்துக்காக வாகனங்கள் வாங்கக்கூடியது, எல்லாமே லக்ஸுரியஸ் வாகனங்கள். அதாவது நார்மலாக இருக்க வாகனங்கள் வாங்குறதை தாண்டி நீங்கள் ஆசைப்பட்ட காஸ்ட்லியான ஒரு விலை உயர்ந்த ஒரு வாகனங்களை வாங்குறதுக்குமான ஒரு காலமாக இருக்குது. அதுக்கான வசதி வாய்ப்புகளையும் பொருளாதார நிலையிலையும் கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த சுக்கிரன் வந்துடுறாரு. பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலையும் வந்து நல்ல ஒரு சுமூகமான இதனால் வரைக்கும் பிடிபடாத பாடங்கள் வந்து எளிதாக புரிவதற்குமான ஒரு காலமாக இந்த சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது பள்ளி கல்வி குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து 2ஆம் இடம் தான். ஸோ அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து எளிதாக பாடங்களை புரிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு தன்மையும் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இவ்வளோ சிறப்புகளை வந்து சுக்கிரன் கொடுக்க இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி ராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் ஏப்ரல் 26ஆம் பயிற்சியாகி ராகு உள்ளே வரப்போகுது. சனிக்கு ராசிக்கு வரப்போகிறாரு. ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய சனி ராகு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மே 11ஆம் குரு பயிற்சி ஆகிட்டு உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. 5ஆம் இடம்ன்றது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம், யோகஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ 5ஆம் இடத்துலேருந்து குருவுடைய பார்வை நேரடியாக ராசிக்கு கிடைக்க போகுது. ராசியில் சனி ராகு என்ன இருந்தாலும் ஒரு பக்கம் நீங்கள் நம்ம வந்து அது வந்து அசுப பலனே கொடுக்குதுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் குருவோட பார்வை கிடைச்சது. குருவோட பார்வை வந்து ஒரு தோஷம் எவ்வளோ பெரிய தோஷமாக, பாதகாதித்ய தோஷமாக இருந்தாலும் சரி, மாந்தி தோஷமாக இருந்தாலும் சரி, பிரேத சாபமாக இருந்தாலும் சரி, பிருத்திவிராஜ சாபமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கலத்திர தோஷமாக இருந்தாலும் தார தோஷமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் போக வைக்கக்கூடிய ஒரு அதை யோகங்களை மாற்றக்கூடிய வலு வந்து யாருக்கு உண்டுன்னா குரு பகவானுடைய பார்வைக்கு உண்டு. ஸோ அப்படிப்பட்ட வலுவாய்ந்த பார்வை கொண்ட நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அனுகூல பார்வையை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கும்பராசிக்காரர்களுக்கு வந்து அவருடைய பார்வையை கொடுக்க போகிறாரு. ஸோ இந்த நிலை இருக்கும்போது நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லைன்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். 5ஆம் இடத்துலேருந்து குருவுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு தொழில் சார்ந்த முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, நீங்கள் உங்களோட வேலையில் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு கால சூழலாகவும் இந்த நேரம் இருந்துகிட்ருக்கு. பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த குரு மே 11ஆம் அப்புறம் குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு வந்து விருத்திகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று அவர் நல்ல பலனை கொடுக்குறார் 2ஆம் இடத்துலேருந்து. அந்த சுக்கிரனுக்கு 4வது கேந்திரத்திலேருந்து 2ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் அவரும் நல்ல யோக பலனை கொடுக்க போகிறாரு. யோகஸ்தானம்னா 5ஆம் இடத்துலேருந்து குருவுடைய பார்வை ராசிக்கே கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு பாகியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கும் குருவோட பார்வை கிடைக்க போகுது. இவ்வளோ சிறப்புகளான ஒரு காலத்தில் தான் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க. அப்படின்றதுனால இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு முழுமையாக நன்மை செய்ய தயாராகிட்டாங்க. இதோடு சேர்த்து உங்களோட ஜனன ஜாதக அடிப்படையில், உங்களோட சுய ஜாதக அடிப்படையில் கிரகநிலைகள்லேயும் வந்து உங்களுக்கான தசாபுத்திகளும் நல்ல யோக பலன்களை கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடைய நினைச்ச இலக்குகளை இந்த ஆண்டே நீங்கள் அடைவீங்க அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்திர பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள், குழந்தை பேரின்மையினால் கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கெல்லாம் வந்து புத்திர பாக்கியம் உண்டாகிறதுக்கான ஒரு காலமாகவும் இருந்துகிட்ருக்கு. வீடு இடமாற்றம், புது வீடு கட்டி இடமாற்றம் மாறுறது, தொழில் சார்ந்த மாற்றங்கள், வேலையில் ஒரு வேலையிலேருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் சம்பளத்தில் நல்ல பதவி உயர்வோடு நல்ல ஒரு வேலைக்கு போகிறதுக்குமான ஒரு காலமாகவும் இந்த குரு ராகு சனி பயிற்சி காலங்களும் சுக்கிரன் நிலையும் இருந்துகிட்டு இருக்குது. சுக்கிரன் எடுத்துக்கிட்டே 2ஆம் இடத்துலேருந்து அடுத்ததாக வந்து மே 31ஆம் மேலே மேச ராசிக்குள்ளே போக போகிறாரு. ஸோ மேச ராசின்றது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம். ஸோ 3ஆம் இடத்துலேருந்து இயங்கும் போதுமே உங்களுக்குமே நல்ல சிந்தனைகள், ஒரு பாசிட்டிவான ஒரு மனநிலையெல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவான தன்மைகளெல்லாம் போக வச்சு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகளை உங்கள்கிட்ட விலக்கி உங்களை பரிபூர்ணமாக எப்பயுமே நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு ஆரோக்கியமான, ஒரு சந்தோஷமான, ஒரு நேர்மையான, உன்னதமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு சுக்கிரனும் குருவும், ஏன் உங்கள் ராசி அதிபதி சனி ராகுவுமே சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ராகு பயிற்சியாகி வரக்கூடிய அதே நாளில் அதே நேரத்தில் கேது பயிற்சியாகி கன்னி ராசியிலேருந்து சிம்மராசிக்கு வரப்போகிறாரு. சிம்மராசிக்கு கேது வரும்போது வந்து கேது சிம்மராசியில் இருக்கார் கும்பராசிக்காரங்களுக்கு அப்படின்னா வந்து மருத்துவ செலவினங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும்.
அது வந்து சந்திரமங்கல யோகம் கிட்டத்தட்ட செயல்படுற ஒரு காலமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த நிலையில் இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த தேவையற்ற வீண் விரயங்களை வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பான முறையில் முருக வழிபாடும் திரவ உணவுகள்னு சொல்லக்கூடிய பால், அப்புறம் அந்த கூழ், மோர் இந்த மாதிரியான திரவ உணவுகளை வந்து ஏழைகளுக்கு, பக்தர்களுக்கு கொடுத்து வணங்கி வர முருகனை வணங்கி வணங்கி வந்தீங்க அப்படின்னா வந்து தேவையற்ற வீண் விரயங்களும் மருத்துவ செலவினங்களும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.